நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 22. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய சார்பாக இருக்கிற கர்த்தர். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். வசனம் 13. கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பதே அல்லாமல் இந்த உலகத்தில் பாதுகாப்பான இடம் வேறு எதுவும் இல்லை. அது கடக்க இயலாத கடற்கரையாக இருக்கலாம், அல்லது வழி தெரியாத வனாந்திரமாக இருக்கலாம். எதுவாயினும் தேவ பிள்ளைகளுக்கு அதுவே அடைக்கலம். ஆம், சமுத்திர கரையிலே தேவன் இஸ்ரவேலரை தங்கியிருக்க சொன்னார். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்றான் பார்வோன். மனிதர்களுடைய பார்வையில் தப்பி ஓடிப்போக இயலாத ஆபத்தான இடமே தேவனுடைய பார்வையில் உச்சபட்ச பாதுகாப்பு வளையமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் பாளையம் இறங்கிய இடத்தை அறிந்து பார்வோன் தன் ரதங்களுடன் பின்தொடர்ந்தான். இஸ்ரவேலருடைய விடுதலைக்கு பின்னரும் தொடருகிறது எதிரியின் தாக்குதல். இது இஸ்ரவேலரின் விசுவாச சோதனை காலம் மற்றும் பரீட்சைக்கான சோதனை களம். சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எப்பொழுதும் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறான். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாம் இயேசுநாதரை சார்ந்து கொள்ளும் காலம் இது. இந்த உலகம் நம்மை பின்தொடர்ந்து நெருக்கிக் கொண்டே இருக்கும். ஆயினும் இரட்சிப்பு கர்த்தருடையது, போரும் அவருடையது. சோர்ந்து போக வேண்டாம். மனித மனம் எவ்வளவு எளிதாக முந்தினவற்றை மறந்து விடுகிறது. தேவனுடைய வல்லமையை மறந்தார்கள். யோசேப்பின் எலும்பு உணர்த்தும் தேவ வாக்குறுதியின் உண்மை தன்மையை மறந்தார்கள். சுற்றி நின்ற மேக ஸ்தம்பத்தின் வழிநடத்துதலை மறந்தார்கள். ஆம், இஸ்ரவேலர் கர்த்தருடைய வல்லமையில் நம்பிக்கை கொள்வதற்கு பதில் பார்வோனின் படையை கண்டு அவநம்பிக்கையும் விரக்தியும் அடைந்தார்கள். பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆயினும் அவரை சார்ந்து கொள்ளாமற் போனார்கள். நாம் கூப்பிட்டவுடன் பதிலை எதிர்பார்க்கிறோம். தேவனோ நிரந்தரமான தீர்வை தர விரும்புகிறார். தேவன் எகிப்திய வீரர்களுக்கு செங்கடலில் சமாதி கட்ட விரும்புகிறார். இஸ்ரவேலரோ எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா என்கிறார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலர் பொறியில் அகப்பட்டு கொண்டார்கள், தப்பிக்க வழியில்லை என்றார்கள். அது தேவனால் தங்களுக்கு வைக்கப்பட்ட பொறி என்பதை உணராமல் போனார்கள். தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்வதில் நாமும் கூட எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். இக்கட்டில் அகப்பட்டிருக்கிற நமக்காக தேவ ஆலோசனை என்ன? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு தேவ ரட்சிப்பை பாருங்கள் என்று கனிவான ஊக்கமளிக்கும் வார்த்தைகள்தான். இக்கட்டான நேரங்களில் உங்களுடைய சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். போர் நமக்கானதன்று, அது கர்த்தருக்கும் எகிப்தியருக்கும் ஆனது. ஒரு தலைமுடியை கூட நிரந்தரமாக வெண்மையாக்கவோ அல்லது கருப்பாகவோ முடியாத நம்மால் என்னதான் சாதித்து விட முடியும்? அவரை சார்ந்து கொள்வதும் அவருக்காக காத்திருப்பதுமே நாம் செய்யக்கூடிய சாத்தியமான ஒன்று. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். ஆமென்.